குட் மார்னிங். ஒரு பில்டிங் கட்டுற ஒரு என்ஜினியர்கிட்ட ஒரு மேஸ்திரி வேலையில் இருந்தார். அவர் அந்த மேஸ்திரி சொன்னார், ஐயா நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டேன், எனக்கு இப்போ கொஞ்சம் ஓய்வு வேணும், எனக்கு வயசாச்சு, அதனால் எனக்கு நான் இதிலிருந்து வேலையிலிருந்து நான் விலகிக்கிறேன், எனக்கு நீங்கள் ஓய்வு கொடுங்க அப்படின்னு அந்த இன்ஜினியர் சொன்னார். இல்லைப்பா சரிதான், இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டணும், அந்த வீட்டை மட்டும் நீ கட்டி கொடுத்துரு, அதன் பிறகு நீ ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாகவே அவர் வீடு கட்டி முடித்தார். முடித்த உடனே இவர் சொன்னார், ஐயா நான் வீடு கட்டி முடித்துட்டேன், நான் இனி என்னுடைய வேலையை நான் விட்டுட்டு நான் ஓய்வு எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னார். உடனே இன்ஜினியர் சொன்னார், ஆமாப்பா நீ ரொம்ப நல்லா உழைச்சிட்ட, அதனால் நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு நீ இப்போ இந்த கடைசியாக கட்டினல்ல அந்த வீடு உனக்குரியது தான் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மேஸ்திரிக்கு பயங்கர ஷாக். ஐயோ இது எனக்கு முதல்லையே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் இன்னும் நல்ல பொருட்களை கொண்டு இன்னும் நல்லா நான் வீடு கட்டியிருப்பேனே அப்படின்னு நினச்சார். நம்மளை எப்படி ஒருத்தர் நம்மளை கனப்படுத்தணும்னு விரும்புகிறோமோ, இல்லை நம்மளை மதிக்கணும்னு விரும்புகிறோமோ, இல்லை நமக்கு எதை அகல செய்யணும்னு விரும்புகிறோமோ, அப்படித்தான் நாமும் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்குற காரியம் எதுவோ அதில் நம்ம உண்மையாக செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பைபிளில் கூட தொற்கால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க விதவைகளுக்கெல்லாம் அங்கிகள், ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய தான தர்மங்களை செய்தாங்க. ஒரு நாள் அவங்க மரித்து போனாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பேதுரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இடத்துல போய் சொல்லி, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி அவங்கள உயிரோடு கூட எழுப்பணும் அப்படின்னு. அப்படியாகவே பேதுரு வந்து ஜெபித்த போது அவருடைய உயிர் திரும்ப வந்தது. அவங்க செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் கிடைச்சிது. இன்றைக்கி கூட உங்கள் கையில் கொடுக்குற வேலை எதுவோ, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன உங்கள் கையில் பொறுப்பு கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் உண்மையாக செய்கிற பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலனை நிச்சயமாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு, தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் என்று. நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் நன்மையாக திருப்தியாக ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்ற நம்ம உண்மையாக செய்தோன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் நிச்சயமாக இவங்களை உயர்த்துவார். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.